ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 6 கோடி மக்களுக்கு மேலே பார்க்கப்படுற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து மக்களுக்கு கூட நான் நிறைய பேசுவதற்கும் பழகுவதற்கும் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிறத பார்த்து என்னுடைய மற்ற கட்சியில் இருக்கிறவர்களும் மற்றவர்களும் வந்து என்னை பொறாமையாக பார்க்குற நிலைமைக்கு கூட இருக்கிறாங்க அப்படின்னு கமல் வந்து நிறைய முறை சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி கமலஹாசனுக்கு வந்து பெரிய சாதகமாக அமைஞ்சதா, இல்லை அவருக்கு வந்து பாதகமாக அமைஞ்சதா, இல்லை நியூட்ரலாக ஒன்றும் இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிக் பாஸ் ஷோ முடியுது. இந்த நேரத்தில் இந்த அனாலிசிஸை பற்றி சொன்னோம்னா ஆப்டாக இருக்குன்றதுக்காக இதை போடுறேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா இவன் கோட் போட்டுட்ருக்குறான் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து இப்போது அமெரிக்காவில் இருக்கேன். நியூயார்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மைல் தள்ளி இருக்கிற ஒரு சிட்டியில் இருக்கேன். ஸோ காலையில் இப்போ ரொம்ப குளிருது, கொஞ்சம் 10 டிகிரிஸ் கீழே. ஸோ அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கமலை பற்றி இந்த விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து 2 விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, கமல் பிக் பாஸ்க்கு முன்னாடி என்ன, அப்புறம் இப்போ பிக் பாஸ்க்கு பின்னாடி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். பிக் பாஸ்க்கு முன்னாடி கமல் என்னன்னு பார்த்திங்கன்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடியே கமல் பெரியவர், அவர் உலக நாயகன், பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் சின்ன வயதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. ஒரு 4வது 5வது தான் படித்தேன்னு சொல்கிறாரு. அதுலேருந்து இது வரைக்கும் சொந்த உழைப்பில் விடாமுயற்சியில் ஒரு இவ்வளோ பெரிய பொசிஷனில் வந்து இவ்வளோ பெரிய உலக நாயகனாக ஆயிருக்காருன்னா அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய பர்சீவரன்ஸ், ஹார்ட் ஒர்க் என்ன வேணால் சொல்லலாம். அத்தனையும் பண்ணி தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்து கமல் வந்திருக்காருன்னா அதை வந்து மிகையே ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லை, கமல்கிட்ட இருக்க இன்னொரு பெரிய குவாலிட்டி என்னென்னா, அவர் படத்தில் சம்பாரித்த அத்தனை படத்தையும் திருப்பி படத்துலேயே அவர் போட்டு அவருக்கு பிடிச்சமான படத்தை அவர் வந்து பல விதமான கேரக்டரில் வந்து அவரே பண்ணி மற்ற ப்ரொடியூசர்லாம் எடுக்க தாங்கினா இதெல்லாம் இவரே எடுத்து இவர் படம் போட்டு அந்த படத்தில் எடுத்து சில இடங்கள் நஷ்டமாக இருக்கார். அந்த அளவுக்கு வந்து கமல் வந்து படத்து மேலே அவருக்கு ஒரு அவ்வளோ பெரிய பேஷன். அந்த பேஷன் தான் வந்து அவரை வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய சக்ஸஸான ஒரு லைஃப்பில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதுதான் கமலஹாசனுடைய ஸ்டேஜ். பிக் பாஸ்க்கு முன்னாடி கமலஹாசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள், பிக் பாஸ் ஷோவே கிடையாது கமல் இல்லாட்டி. கமலுக்காக தான் பிக் பாஸ் ஷோ. கமல்னு ஒருத்தர் வந்து ஆங்கர் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே தான் வந்து என்னது இது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தோம். இல்லாட்டி இந்த பிக் பாஸ் ஷோ வந்து யாரும் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ பிக் பாஸ்ன்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இருந்ததுன்னா அதற்கு முதல் காரணம், ஒரே காரணம், முக்கிய காரணம் கமலஹாசன் மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து கமலஹாசனுடைய ஸ்டேட்டஸ் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சரி, பிக் பாஸ் ஆரம்பித்த பிற்பாடு என்னாச்சு அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ சீசன் 1 இருந்தது. சீசனில் வந்து 1 வந்து கமல் ரொம்ப நல்லாவே தான் பண்ணார். பார்த்திங்கன்னா அவர் வந்து சீசன் 1 வந்து மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படா சாட்டர்டே சண்டே வரும், கமலை பார்க்கலாம், ஒரு கேள்வி கேட்பார், குறும்படம் போடுவார்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஸோ ஒரே ஒரு குறை தான் வந்தது. என்னென்னா, காயத்ரியை பற்றி அவர் வந்து ஒழுங்காக எதுவும் ஸ்ட்ராங்காக கேட்கல அப்படின்றது தான். காயத்ரிக்கா அவங்க வந்து நிறைய இந்த சேரி பிஹேவியர், அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க, அப்புறம் வந்து அதெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவர் கேட்க தவறினார் அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் விமர்சனமாக இருந்தது. அது ஏன்னா வந்து அவங்க அம்மா காயத்ரியுடைய அம்மா கூட வந்து ஒரு க்ளோஸ், அதனால் வந்து அவர் வந்து அதை கேட்க தவறினார்னு நிறைய விமர்சனம் இருந்தது. ஸோ அது ஓகே, அது ஒன்றும் ஒரு பெரிய இதுவும் இல்லை. கூட பழகின ஃப்ரெண்டு கூட வந்து எப்படி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக பார்ஷியலாக நடந்துக்கிட்டாருன்ற ஒரு விமர்சனம் தான் இருந்தது. அதை தவிர பிக் பாஸ் எதிர்த்து கேள்வி கேட்குறதெல்லாம் நல்லாவே பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரங்க மாதிரி ஒரு வேஷம் போட்டு அதில் வந்து நடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை வந்து கேட்டார் பிக் பாஸ் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை,
இதெல்லாம் வந்து நிஜமாலும் சரி, அது நாடகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து தைரியமாக வந்து பிக் பாஸ்க்கு வந்து எடுத்து சொன்னார். அந்த அளவுக்கு சூப்பர்பாக அவர் பண்ணியிருந்தார். அதுதான் வந்து கமல். ஸோ அப்போது அவர் வந்து அந்த நிலைமையில தான் வச்சுருந்தாங்க. எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் த ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸலண்ட்லி டன் பை கமலஹாசன். அதுக்கப்புறம் சீசன் 2 இதில் என்ன சேஞ்சுனா, கமலஹாசன் வந்து சீசன் 2க்கு முன்னாடி அவர் வந்து கட்சி தொடங்கிட்டார் இல்லைங்களா. அதாவது நீதி மையம்ன்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கிட்டார். அதனால் மக்கள்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக போயிடுச்சு. கமல் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்ட், ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நல்ல கேப்பபிள் ஆக்டர், டைரக்டர் அப்படின்னு பாடகர் எல்லாமே டைமென்ஷன்ஸ் இருந்தாலும், சடனாக வந்து அரசியலில் பூந்த உடனே அதுவும் நீதி மையம் அப்படின்னு ஒன்று என்ன அர்த்தம், நீதின்றது யூ ஜஸ்ட் வாண்ட் ரெண்டர் ஜஸ்டிஸ். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு மேலே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹைப் அதிகமாக போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து எல்லாருமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து அவருடைய நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2வது வாரத்தில் வந்து முதல் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்னென்னா, இந்த மகத்தும் யாஷிகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக நடந்துட்டாங்க. அதுவும் பப்ளிக் டிவி ஷோவில் வந்து இவ்வளோ இன்டீசெண்டாக நடந்தாங்க. இதை வந்து நிச்சயமாக கமல் வந்து கேட்பார் அப்படின்னு பார்த்தாங்க. அது அவர் கேட்கவே இல்லை. அகெயின் வந்து அதுக்கு அப்புறம் வந்து இந்த டாஸ்க் வந்துச்சு, பெண்கள் வந்து வேலைக்காரங்களாம் நடத்துகிற டாஸ்க். அதை வந்து இந்த ஆம்பளை பசங்களாம் படுமட்டமாக ஒரு வேலைக்காரை எப்படிலாம் நடத்தக்கூடாதோ அந்த மாதிரி நடத்துனாங்க. இட் வாஸ் அ ஒர்ஸ்ட் பிஹேவியர்ஸ். யார் வேலைக்காரங்க தான், அவங்க யாரும் அடிமை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு மாதிரி பொண்களை எப்படி நடத்தக்கூடாதோ, யூஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க. அப்பயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல கூட ஐஸ்வர்யா வந்து ஒன்று சொன்னாங்க, டாஸ்க்கு தானே, டாஸ்க்குனால் எது வேணால் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஸோ நிச்சயமாக நம்ம எதிர்பார்ப்போம் என்னென்னா, கமல் வந்து கண்டிப்பார் இதை வந்து இந்த பாருமா டாஸ்க்குனாலும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கேட்பார். அப்புறம் இந்த பசங்கள்லாம் ஏன் இப்படி பண்ணானுங்க மகத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கேட்பாருன்றது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. ஆனால் அப்படியே வந்து அதை பற்றி சுத்தமாக வந்து எதுவுமே பேசாமல், மும்தாஜ் வந்து ஏதோ ஒரு ஹைஜீனிக் ரிலேட்டட் இஷ்யூவில் ஏதோ ஒன்று பிக் பாஸ் கூட ஒரு கான்ட்ரவர்ஷியாக, அந்த கான்ட்ரவர்ஷியை உட்காந்து ஒரு 30 மினிட்ஸ் பேசி அந்த ஷோவை முடித்தார். அப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், என்னடா அது இவ்வளோ நடந்திருக்கு, இதை பற்றி எதுவுமே கேட்காம மும்தாஜ் மேட்டர் மட்டும் வச்சு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பேசி இந்த ஷோவை முடித்தார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அதுவும் வந்து கமல் வந்து பண்ண தடவிட்டார். சரி, இப்படியே போய்ட்டு இருந்த ஷோ அகெயின் நடுவில் வந்து அவருடைய விளம்பரம் படத்துக்காக கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லி அவங்க வந்து இந்த குப்பை அள்ளி போடுறது ராணி மகாராணியில் வந்து பயங்கர அவசியமாக பண்ணாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ப்ரொமோ கூட ஒன்று வந்திருந்தது. கமல் வந்து யூ ஆர் ரைட் நவ், யூ ஆர் ஐஸ்வர்யா, யூ ஆர் நோ மோர் தட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோ போட்டாங்க. அதுக்கு பார்த்தா உடனடியாக வந்து மீம்ஸு நிறைய வீடியோஸ் எல்லோரும் போட்டாங்க. கமல் தெறிக்க விடுறாரு, கேள்வி கேட்க போகிறாரு இதுன்னு. அன்னைக்கு அவர் நடித்த ஸ்டேஜ் ஷோ தான் இருக்கிறதுலே வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அப்படியே சட்டையை இது கோட்டை கழட்டி போட்டுட்டு அது இதுன்னு பேசினார். பட் ஆக்சுவலாக வந்து பாட்டம் லைன் அவங்கக்கிட்ட வந்து ஒன்றுமே திட்டவும் இல்லை, குறையும் சொல்லலை. அன்றைக்கி மாறா பாவம் வந்து இவர் பாலாஜிக்கு வந்து குறும்படம் போட்டாங்க. அப்போது இது மாதிரி அவர் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட நைட்டு நைஸாக எடுத்து வாங்கி தின்னாருன்ற ஒரு அல்பமான ஒரு வீடியோ போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தா மக்கள் வந்து என்ன கமல் இவ்வளோ அல்பமாக பிஹேவ் பண்ணுறாரு, ஏன் இதை கேட்கவே இல்லை. என் பிக் பாஸ் கிட்ட கூட மேபி இட்ஸ் பிகாஸ் பிக் பாஸ் வாண்டட் டு ப்ரமோட் ஐஸ்வர்யா, இவரும் கூட சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கமல் மேலே வந்து அன்புலேருந்து கொஞ்சம் யோசித்து கடுப்பான ஒரு நிகழ்ச்சி தான் அதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன நடந்தது, இந்த மாதிரி இந்த பேர் என்ன ஒரு டாஸ்க் வந்தது பாருங்கள். ரித்விகா கையில் வந்து டாட்டூ போட்டுக்கிட்டது, சாணி வந்து படுத்துக்கிட்டு சாணிக்குள்ளே படுத்து வந்தாங்க பார்த்திங்களா விஜி. அப்புறம் ஐஸ்வர்யா வந்து ஏமாற்றி ஒரு டாஸ்க் செஞ்சது. அப்போயும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு.
சரி இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து தவறானது அப்படின்னு மக்களுக்கு வந்து இது பிக் பாஸ்க்கு வந்து கமல் எடுத்து சொல்லுவார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது என்னென்னா, ஆனால் அந்த நேரத்தில் கமல் எப்படி டைலாக் பண்ணார்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தது. விஜயை பார்த்து அவர் சொன்ன டைலாக் இன்னும் என் மனசில் இருக்குது. என்னென்னா, சாணி வந்து என்ன நிலத்துக்கு உரம், இவர் சொல்லார் வந்து நீங்கள் படுத்ததுனால அது வந்து உங்கள் உடம்புக்கு உரம் அப்படின்னாரு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது, அப்புறம் தான் புரியும். உரம்னு இதுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து சாணிக்கு உரம், இது வந்து உடம்புக்கு உரம்ன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தா ஐஸ்வர்யா வந்து இப்படி பொய் சொல்லி பண்ணக்கூடாதுன்றதை வந்து லைட்டாக தான் டச் பண்ணார். அதை வந்து ரொம்ப சீரியஸாக அவர் ஏற்றுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அப்புறம் மகத் இது வந்து மும்தாஜ் ரொம்ப திட்டினாங்க, அதெல்லாம் கூட எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக வந்து ஒரு அடிமேல் அடி, மக்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து அடிமேல் அடி தான் கொடுத்தாரு. அப்படியே எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது. என்னடா அது இவ்வளோ கமல் எதுவுமே பண்ண மாட்டாரா அப்படின்னு, இனிமேல் ஒரு எதுக்கு வந்து நிற்கிறாரு, சாட்டர்டே சண்டே வராரு அப்படின்ற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக யார், நம்ம ஸ்னேகன் கும்பல் வந்தாங்க. அவர் காலில் விழுறதை பற்றி பேசுனதுக்காக அவர் வந்து கிராம மக்கள் பின்னணி இல்லாமல் அப்படி தான் இருக்கும் அது இதுன்னு சொல்லி அப்படியே வந்து டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணார். எப்படி வந்து கேட்க வேண்டியதை விட்டுட்டு கேட்கக்கூடாது வந்து பேசணுமோ அந்த மாதிரி பெரிய டைவர்ஷன் அன்றைக்கி பண்ணார். ஸோ ஆல் டுகெதர் இட் வாஸ் அ பிக் அப்செட். அதை விட இன்னொரு என்னென்னா சுயத்தம்பட்டம், அவங்கள பற்றியே சுயத்தம்பட்டம் அடிச்சிக்கிறது வந்து இன்னொன்று பெரிய மட்டமான விஷயம் வந்து கமல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுவும் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. சுயத்தம்பட்டத்தின் உச்சகட்டமாக ஒரு சீன் பண்ணார். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது செஞ்ச அந்த விஷயந்தான். யூஸ்வலாக ஒருத்தங்க பெரியவங்க யாராவது இறந்தாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணோம், அவர் அப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார், அவர் இவ்வளோ உயர்ந்த செயல்கள் செஞ்சார், நாட்டுக்காக இவ்வளோ பண்ணாங்க, ஏதோ யாராக இருந்தாலும் அவர்கள் பொதுவாக மக்களுக்கு என்ன செய்தார்கள்ன்றதை பற்றி தான் நான் வந்து, அதுவும் ஒரு இஸ் அ லீடர், கிரேட் லீடர், அவர் என்னென்ன பாலிசி கொண்டு வந்தார், அவர் என்னென்ன நாட்டுக்கு பண்ணார் அப்படின்றத பற்றி ஹைலைட் பண்ணாமல் கமல் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, அன்றைக்கி என்னை எப்படி கலைஞர் புகழ்ந்தார் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லி அந்த வீடியோ வேறு போடுறாரு. கமலை பற்றி ஒரு கவிதையை வந்து கலைஞர் எழுதி வாசித்த அந்த அதை எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி ஒரு சுயத்தம்பட்டம் சுய விளம்பரம் செய்கிற ஒரு ஆள், அதுவும் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் டெத்தில் கூட ஒருத்தர் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலுமே கவலையாக இருந்தது. இது எனக்கு தான் அந்த ஃபீலிங், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது வந்து சுயத்தம்பட்டத்தின் உச்சம் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னன்னு தெரியாது. பட் நெவர்த்லெஸ் இதை தவிர மற்றது அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படிப்படியாக தன்னுடைய மரியாதையும் தன்னுடைய இமேஜையும் எவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த இதுவும் வந்து ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு தான் வர்றாரு. ஆஸ் அ என்டர்டெய்னர், ஆஸ் அன் ஆக்டர் அவர் படத்தை எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு நீதியை நிலைநாட்டுவாரா, இவர் தவறை தட்டி கேட்பாரா, இவர் இல்லை வந்து பெரிய பணக்காரர்களுடன் லைக் இந்த கார்ப்பரேட் நிறுவனமான இந்த விஜய் டிவி, எண்டோமால் இவங்களோட சேர்ந்துட்டு வந்து எதுவுமே கேட்காம இருந்தார், இவர் வந்து இப்படி தான் வந்து நடந்துப்பாரா அப்படின்ற கேள்வி வந்து மக்களிடத்தில் வந்துருச்சு. அவங்களும் ஓரளவுக்கு டிசைடும் பண்ணிட்டாங்க, இப்படி தான் கமல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிக் பாஸ் 2ல் வந்து நம்ம என்ன தெரிஞ்சிச்சுன்னா, கமலுடைய சுயரூபம் விஸ்வரூபம் அளவுக்கு வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து நடந்த விஷயம். ஸோ இதனால் என்ன நடந்ததுன்னா, கமலுக்கு இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு இது அவர் கமல் யோசித்திருக்கலாம். எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிறவங்க எல்லோரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இல்லாதவங்க, ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து பெரிய லிஃப்ட் கிடைக்கணுன்றதுக்காக வந்தாங்க. கமல், நீங்கள் ஏற்கனவே பெரிய லிஃப்டட் பர்சன், உங்களால் தான் வந்து பிக் பாஸே லிஃப்ட் ஆச்சு. ஆனால் பாருங்கள், நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்தினால, கேட்க தவறிய கேள்விகள்னால அந்த இமேஜை வந்து நீங்கள் லோவர் பண்ணிங்கன்றதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சரி, எனிவே தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு விஷயமாக மாற்றி எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கிற டெக்னிக் எவ்வளவோ தெரியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த சீசன் 2 முடியும் போது மக்களுடைய ஃபீலிங் இப்போதைக்கு இந்த நிலைமையில் கமல்கிட்ட இப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you.
பாய் பாய்.